காமன் பப்ளிக் நமக்கே பயமாக இருக்குது பாருங்க. ஒருத்தன் கொலை பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆகி போன காலம்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு. அவன் ரீல்ஸ் போடுறான், நான் தாண்டா போட்டேன்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டு தான் பாடுறான். அப்போ தான் பார்த்தேன் நாடு எங்கே போகுது. திமுக ஆட்சிங்க, திமுக தான் பிராண்ட் இருக்கே, என் தலைவர் முகம் தான் பிராண்டுன்ற மாதிரி இது போன்ற 2ஆம் கட்ட வேலை பார்க்குறவங்களாம் திமுக தான் பிராண்ட். அந்த பிராண்டிங்கை வச்சுக்கிட்டு அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான். அவன் 2ஆம் கட்ட வேலைகள்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போய் கேட்கலாம், ஈஸியாக கிடைக்கும், எல்லாமே ஈஸி புழக்கத்தில் இருக்குது. கொலை கற்பழிப்புலாம் இன்றைக்கி சாதாரண ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ எவ்வளோ பயம் இருக்கணும், எவ்வளோ ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ அவேர்னஸ் இருக்குது, எவ்வளோ படித்த இளைஞர்களாக வந்துட்டோம். இன்றைக்கும் இது மாதிரி நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அரசாங்கம் சரியில்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லை. இவங்க பண்ணக்கூடிய நிர்வாக லட்சணத்தை பார்க்கும்பொழுது அவன் ஜாலியாக பண்ணுறான். ஏதோ தோசை ஊற்றுற மாதிரி வரான். ஒரு திருடு ஒரு கொலை பண்ணுறத ஒரு தோசை ஊற்றுறது போல ஈஸியாக பண்ணுறான் இன்றைக்கி. ஆனால் கவர்மெண்ட் டேட்டா படி என்ன சொல்கிறாங்கன்னா, என்சிஆர்பி டேட்டா படி நாங்கள் இந்தியாவிலே வந்து லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் வச்சிருக்கிற ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? இல்லைங்க, தற்பெருமை பேசுவாங்க. திமுகவை பொறுத்தவரை தற்பெருமை பேசுறது தற்கூரி கழகமாக மாறிடுச்சு இன்றைக்கி. அது திராவிட முன்னேற்ற கழகமே இல்லை. என்ன பேசணும்னு தெரியாமல் இன்றைக்கி அவங்க பாவம் அப்பாவும் பையனும் சேர்ந்து எதுவும் உளறிட்டு இருக்கிறாங்க. அந்த மினிஸ்டர் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இல்லைன்னு நினைப்பீங்க. தேனாரும் பாலாரும் ஓடுது, எல்லா திட்டமும் வருது, ஓரளவு பண்ணிட்டேன்றார் முதலமைச்சர் ஒரு பேட்டியில். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே முடிச்சிட்டேன்றாரு. நம்மள முடிச்சிட்டாரு, அதுதான் நடந்திருக்கு. ஆனால் எல்லாமே முடிச்சிட்டுன்னு கூச்சமே இல்லாமல் அப்பாவும் பையனும் பேசுகிறதும் இவங்களை பொறுத்தவரை சார் பொய் சொல்ல கற்றுக்கிட்டாங்க சார். நல்லா பொய் சொல்ல தெரிஞ்சுக்கிச்சு. எதையாவது சொல்லு, நம்பவா போகிறேன், சுற்று காதில் பூ சுற்றிட்டே இருக்கான். எவ்வளோ நேரம் சார் கேட்குறது நாங்கள்?